திமுகவை அண்ணா ஆரம்பிச்ச திமுகவை வழி நடத்துவதற்கு 2 பேர்ல யாருக்கு அதிக தகுதி இருக்குன்னு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட்டை கூட உதயநிதி வெளியில சொல்ல வேணாம். ஏன்னா உதயநிதி தகுதி என்னன்னு எல்லாருக்குமே அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியும். உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குன்னு தானே கேக்குறீங்க. உதயநிதிக்கு 2023 நீட்டுக்கு எதிராக வந்துட்டு ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் வந்து நடத்தினாரு. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ப்ரொடக்ட் நடத்தினாரு. அதை எடுத்துட்டு போய் வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுத்துருக்காங்க, ஒப்புதல் கொடுக்கல. அது போக சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானத்தை வந்து நீட்டுக்கு எதிராக நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தோம். அந்த தீர்மானத்தை வந்து ஆளுநர் அவர்களுக்கு அமைச்சிருக்கோம். ஆளுநர் அவர்கள் வந்துட்டு அதில் பொருட்படுத்தாம அவங்களும் வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அமைச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கல. இப்போ நான் கேட்கிறேன், எங்களுடைய தகுதி என்னன்றது நான் சொல்லிட்டேன். சனாதானத்துக்கு எதிராக பேசி தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க நாங்கள் வழக்கு வாங்கி அந்த வழக்குகளை நாங்கள் நேரடியாக சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். அதுல ஒருத்தர் 2-3 பேர் வந்து சங்கி பயலுங்க என்ன பண்ணிருக்காங்க, உதயநிதி அவர்களுடைய தலையை சீவிட்டு வரனுக்கு ₹1 கோடி கொடுக்குறாங்க. என் தலையை சீவத்துக்கு ₹1 கோடி வேணா, ₹5 போதும், போச்சு நானே சீவி தரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நாங்கள் நக்கல் நையாண்டிலாம் நாங்கள் பண்ணிருக்கிற காலம் உண்டு. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், விஜயனனுக்கு, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜயனனுக்கு அரசியல்ல என்ன தகுதி இருக்கு? இல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நிர்மல்குமார், நீங்க உதயநிதி ஸ்டாலின் பேர் சொல்லி கூப்பிடுறீங்களா? அவர் எதிர்கட்சி தலைவர், மரியாதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல. நானும் கேட்கிறேன், நிர்மல்குமார் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க ஏடிஎம்கேல இருந்தீங்க, பிஜேபியில போய் சங்கிப்பையெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, ஆர்எஸ்எஸ் இருந்தீங்க, ஆர்எஸ்எஸ்ல போயிருந்தீங்க, ஆர்எஸ்எஸ்ல இருந்து இப்ப நீங்க மறுபடியும் எங்க வந்திருக்கீங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ நீங்களே வந்துட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைகூலி, அவங்களுடைய ஏவுதல் மூலமா தமிழ்நாட்டில் வந்து நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிற மக்களுக்கு எதிராக, அதாவது மாணவர்களுக்கு எதிராக ஆதரவு கொடுக்காம தடுக்க வைக்க வேண்டிய உங்களுடைய டாஸ்க். அதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தகுதி பத்தி பேசி என்ன தகுதி இருக்கு? நீங்களே ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி நிர்மல்குமார் சார் அவர்களே. அது மட்டும் கிடையாது, தகுதி பத்தி பேசுறதுல உங்க கட்சியில் இருக்கிற ஒரே ஒருத்தனை கூட தகுதியே கிடையாது. ஆதவர்ஜனுக்கு என்ன தகுதி இருக்கு? புஷ்யானந்த் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ராஜ்மோகன் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல உங்க கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு? தகுதி பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எந்த தகுதி? குறைந்தபட்ச தகுதி கூட இல்லாம பிஜேபின்னு பேரை சொல்றதுக்கு முதுகெலும்பு இல்லாம இருக்கீங்க. நீங்க எங்களை பத்தி பேசுறீங்க. பிஜேபிக்கு எதிராக நேருக்கு நேரம் மோதிட்டு இருக்கோம். எலெக்ஷனுக்கு 2 நாள் 3 நாள் முன்னாடி கூட நாங்க வந்து ப்ரொடெஸ்ட்ல இருந்தோம், டீலிமிட்டேஷனுக்காக. நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. பிஜேபின்னு பேரை சொல்றதுக்கே திராணி இல்லாத அரசு, தைரியம் இல்லாத அரசு, முதுகெலும்பு இல்லாத அரசை தான் நீங்க இப்ப செயல்பட்டு இருக்கீங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், பிஜேபின்னு பேரை சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? சேலஞ்ச் வர்றீங்களா?